துணை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம். துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு. நடந்தது கொண்டு நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இங்கே இருக்கிற நம்பிக்கை துரோகிகள், தமிழன்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்பிக்கை துரோகிகள், எம்எல்ஏ ஓட்டு போடுறதில்ல, எம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகள் எல்லாம் தமிழன்னு பார்க்கல. அவர் பாஜகக்காரங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டு போடல. ஆனால் இப்போ ஓட்டு முடிவுகள் வந்தபோது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வருது. 427 பேர் எம்பிகள் பாஜகவுக்கு, மேல் சபை கீழ் சபை ரெண்டுலேயும் சேர்த்து 427 எம்பிக்கள் பாஜகவுக்கு இருக்காங்க. மீதி எல்லாம் யாருக்கு? எதிர்கட்சிகளுக்கு. அப்போ பாஜக என்ன நினச்சாங்க, சரி 427 பேர் ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எலெக்ஷனை வச்சாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுமா? ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிட்டார். சிபி ராதாகிருஷ்ணன் விழுந்த ஓட்டு என்னென்னா 452. ஆக 25 பேர் பாஜகவுக்கு எதிர்கட்சியில் இருந்து இந்தியா கூட்டணியிலிருந்து ஓட்டு போட்டுருக்காங்க. யார் அந்த கருப்பு ஆடுகள் பார்க்கணும். பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே 4-5 கருப்பு ஆடுகள் இருந்திருக்கான். அதாவது திமுகலேயே இருந்துக்கிட்டு மூச்சுக்கு மூச்சு பாஜக ஒரு விரோத கட்சி, மதவாத கட்சி, மத விரோத கட்சி, பாஜகவே வழித்தே தீர்வோம்னு கோஷம் போடுற டிஎம்கேக்காரங்க அதில் 4-5 பேர், இந்த 15 பேர் தான் வரான். ஏன்னா 25 ஓட்டு விழுந்திருக்கு. அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுங்க இவங்களுக்கு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி 14 ஓட்டு இந்தியா கூட்டணியிலிருந்து பாஜக வேட்பாளருக்கு விழுந்திருக்கு. யார் அந்த 15 பேர்? தலையை பிச்சுக்கிட்டு 14 பேர் யார் தலையை பிச்சுக்கிட்டு தேடுறான் இந்தியா கூட்டணி. இதுக்கிடையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவன் ஒரு 10-15 செல்லாத ஓட்டை போட்டிருக்கான். எம்பியாக இருந்துக்கிட்டு செல்லாத ஓட்டு போடுறீங்கன்னா வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இந்தியா கூட்டணியில் ஒரு ஓட்டு போட தெரியல. நீங்கள்லாம் நாட்டை ஆண்டு பிரதமராகி என்னத்தை கிழிக்க போகிறீங்க?